Hi friends, நான் தான் உங்க ஜிகே பேசுறேன். இந்த வீடியோல நம்ம PF அட்வான்ஸா எவ்வளவு அமௌண்ட் வந்து எடுக்க முடியும், அது மட்டும் இல்லாம எவ்வளவு டைம் நம்மனால எடுக்க முடியும் அப்படிங்கறத பத்தி நாம பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க EPF India அப்படிங்கற சைட்ல வந்து லாகின் பண்ணிக்கங்க. பாருங்க இத வந்து epfindia.government.in அப்படினு இருக்கு பாருங்க. இதுல வந்து நீங்க லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். இதுல வந்து நீங்க இந்த அவர் சர்வீசஸ் அப்படினு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அந்த அவர் சர்வீசஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழ வந்து ஃபார் எம்ப்ளாயீஸ் அப்படினு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஃபார் எம்ப்ளாயீஸ் அப்படினு இருக்கறத வந்து நாம கிளிக் பண்ண உடனே கீழ வந்து உங்களுக்கு மெம்பர் பாஸ்புக் and UN ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கற பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். பாருங்க இப்போ நான் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கறத வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாம கீழ வந்தோம்னா இருக்கு பாருங்க. உங்களுக்கு மெம்பர் பாஸ்புக் அப்படினு இருக்கு பாருங்க. அந்த மெம்பர் பாஸ்புக் அப்படிங்கறது வந்து கிளிக் பண்ணுங்க நீங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல வந்து உங்களுடைய UN நம்பர், பாஸ்வேர்ட் ரெண்டையும் வந்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழ வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் மாதிரி கேட்பாங்க. பாருங்க 96 + 7 அப்படினு இருக்கு. அதுக்கு 103 அப்படினு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணனும். பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெம்பர் பாஸ்புக் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கற ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். நான் லாகின் ஆயிக்கிறேன். லாகின் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க செலக்ட் மெம்பர் ஐடி அப்படினு சொல்லிட்டு கேக்குது. அந்த மெம்பர் ஐடி அப்படிங்கிறது வந்து நாம செலக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க 2-3 கம்பெனில வர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க UN லிங்க் பண்றப்ப 2-3 ஐடி வந்து இதுல வரும். இப்போ நான் இங்க கிளிக் பண்ணிட்டு ஐடியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரே கம்பெனில வர்க் பண்ணதனால ஒரு ஐடி மட்டும் தான் வருது. இப்போ வியூ பாஸ்புக் அப்படிங்கறது நாம கொடுத்துட்டோம். கொடுத்த உடனே பாருங்க எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு காட்டுது. எம்ப்ளாயி பேலன்ஸ் எவ்வளவு, எம்ப்ளாயர் பேலன்ஸ் எவ்வளவு, மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத எல்லாமே காட்டும் உங்களுக்கு. இந்த பேஜோட பாட்டம்ல வந்தீங்கனால வந்து உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த எம்ப்ளாயி பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல 52,254 ரூபாய் இருக்குது. இதுல 75% உங்களால PF அட்வான்ஸா எடுக்க முடியும். பாருங்க 52,254 ரூபாய் இருக்கு. பக்கத்துல இருக்கிறது வந்து எம்ப்ளாயர் ஷேர். கடைசியா இருக்கிறது வந்து அந்த பென்ஷன் கான்ட்ரிபியூஷன். சரிங்களா? உங்களால இந்த எம்ப்ளாயர் ஷேர்ல இருந்தா ஒரு 75% அமௌண்ட் வந்து உங்களால கிளைம் பண்ண முடியும். நீ அடுத்து இந்த 75% வந்து எவ்வளவு அப்படிங்கறத நாம கால்குலேட் பண்ணி பாப்போம். 52,254 into 0.75 75%ங்கறது 0.75 நான் போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த 39,190 ரூபாய் உங்களால வந்து கிளைம் பண்ண முடியும். அப்படி இல்லாம நீங்க அதிகமா போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லனா நீங்க போட்டத விட அமௌண்ட் வந்து நீங்க 50,000 போட்டீங்கனாலும் கூட உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் மட்டும் தான் வரும் உங்களுடைய அக்கவுண்ட்க்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு டைம் வந்து எடுத்துக்கலாம் அப்படினு சொல்லி கேட்டீங்கன்னா மார்ச் டு மார்ச், அதாவது மார்ச் 2019 இருந்து மார்ச் 2020 க்குள்ள நீங்க 5 டைம் வந்து எடுத்துக்க முடியும். அதுக்கு மேல வந்து உங்களால கிளைம் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. மறுபடியும் வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.